ஸ்க்ரீன் டைம் தினேஷ். இப்போ என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூதுகவும் 2. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து சிவா நடிச்சிருக்காரு, கருணாகரன் நடிச்சிருக்காரு, கரத்தே கார்த்திக், ராதா ரவி சார், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்ம ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். தேட்டரில் போய் பார்க்கலாமா இல்லை வீட்டில் படுத்து தூங்கலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜென்யூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் சூதுகம் ஃபஸ்ட் பார்ட் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது ஃபஸ்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ணுவாரோ அது இந்த படத்துலேயும் வந்து சிவா பண்ணுவார். ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணா மாதிரி காமிச்சிருப்பாங்க சிவா. இவர் ஜெயிலேருந்து வந்திருப்பார். இவருக்கும் வந்து ஒரு அந்த மனநோய் இருக்கும். கூட எப்போவுமே வந்து ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி, அப்புறம் சரக்கு அடிக்கலைன்னா வந்து கண்ணுக்கிட்ட பாம்பெல்லாம் தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். அவருக்கு ஒரு நோய் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி விஜய் சேதுபதி வந்து கிட்னாப் பண்ணுறோம், இதுலேயே அதே மெத்தடில் தான் வந்து இவரும் வந்து இவர் கூட ஒரு 2 பேர் இருப்பாங்க. அந்த டீமோட வந்து இவரும் வந்து கிட்னாப் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த பிரம்மான்ற கேரக்டர் வந்து செகண்ட் பார்ட்லேயும் வந்து அப்படியே ட்ராவல் ஆவார். என்னென்னா ஒரு அலிகேஷனில் மாட்டி டியூட்டியில் இருக்க மாட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைக்கோ இன்ஸ்பெக்டர் கராத்தே கார்த்திகை வந்து சைக்கோ போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரோட பையன் கருணாகரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மினிஸ்டராக இருந்திருப்பார், ராதா ரவி கட்சியில் இருப்பார். அவர் வந்து நிறைய பணத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு வந்து பிளாக் மணியெல்லாம் ஒயிட்டாக மாற்றி கொடுக்கும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம்லாம் பண்ணதுனால அவரோட அப்பா MS பாஸ்கர் அது பிடிக்காமல் எதிர்கட்சியில் போய் சேர்ந்துடுறாரு. எதிர்கட்சியில் சேர்ந்துட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து ஆளுங்கட்சிக்கு தேவைப்படுது ராதா ரவி சாருக்கு. அந்த பணத்தை வந்து இவர் வந்து MS பாஸ்கர் பையன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டைமில் ஒரு சிவா வந்து தவறுதலாக ஏதோ ஒரு பிரச்சனையினால கார்த்திக் போயிடுறாங்க. கார்த்திக் போகும்போது பார்த்திங்கன்னா பிரம்மா அப்புறம் இன்னொரு சைக்கோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த ஆளுங்கட்சி வந்து திருப்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிரும், அது வந்து அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி MS பாஸ்கர் அந்த சைக்கோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இறக்கி விடுவார். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பிரம்மாவை இறக்குற மாதிரி செகண்ட் பார்ட்டில் இந்த கராத்தே கார்த்திகை வந்து இறக்கி விடுவாங்க. இவங்கெல்லாம் போய் வந்து அவரை கண்டுபிடிச்சாங்களா, சிவாவையும் பிடிச்சாங்களா, அவர் அந்த பணத்தை வந்து அந்த கட்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடாமல் தடுத்தாங்களா, திரும்ப அந்த கட்சி ஜெயிச்சுதா, இப்படி தான் கதை போயிட்டே இருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃபில் வரைக்கும் பெருசாக நம்ம சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சேம் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன இருந்ததோ அதே தான் செகண்ட் பார்ட்லேயும் இருக்குது. ரொம்ப நம்ம ஆஹாவோ பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே கூட செகண்ட் பார்ட்டில் இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஹெலிகாப்டர் சீன்லாம் அதில் வந்து பணத்தை தூக்குற அந்த ஒரு ட்ரோன் மாதிரி ஒரு பையன் வச்சுருப்பான், அதில் வந்து பணத்தை வந்து கத்துவாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் இருந்தது ஃபஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனும் இல்லை. நார்மலாக வந்து சிவா வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் தண்ணி டம்மு அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிட்டே இருந்திருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து சில இடத்துலலாம் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில இடத்துலனா அந்த ஒரு கிட்னாப் சீன், சிவாவோட டைலாக்ஸு, டைமிங், காமெடி, இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு வந்து ஒரு காமெடி மட்டும் இருந்தால் போதும், ஒரு சிரிச்சா போதும். அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வேறு வந்து எந்த ஒரு லாஜிக்கும் தேவையில்லை, படத்தில் ஸ்டோரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஓரளவு சிரிச்சா போதும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த படத்தை வந்து ஒரு தடவை வந்து சிவாவோட டைமிங் காமெடிக்காக ஒரு தடவை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஸ்டோரி இருக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வார்த்தை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்காமல் நார்மலாக போய் ஒன் டைம் ஒரு சும்மா ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தான். மற்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து போகிற அளவுக்கு இந்த படம் வரதில்லை. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.